Hi guys. After many decades we are back on YouTube. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லீவ் 2 பேருக்கும் ஸோ ஒரு ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து ரோஸ்மெரி பேராஷூட். இது கூட வந்து இது வந்து நாங்கள் கொடைக்கானல் போனப்போ வாங்கினோம். சிட்ரிடோரா ஆயில்னு சொல்லிட்டு இது ஒரு 2-3 ட்ராப்ஸ் போடணும். இந்த ஆயில் கொஞ்சமாக வெதுப்பாக ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் ரொம்ப ஹீட் பண்ணுறக்கூடாது, லைட்டாக நம்ம கை வச்சா சூடாத மாதிரி அந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக நல்லா மசாஜ் ஜிங் 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 அப்படின்னு பண்ணால் அதுக்கப்புறம் வந்து ஹீட்ரு போட்டு வச்சுருக்கேன். குளிச்சு முடிச்சுட்டு ஒரு மசாஜ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஹாட் ஆயில் மசாஜ் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸ்டார்ட் டூயிங் சூப்பராக இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஓகேவா? இப்போ தலை வந்து ஃப்ரிஸியாக இருக்கா? என்ன முடி வெட்டலான்னு போனேன், கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பாடுபடுத்துறா. ரைட்டு, என்ன வைக்கிறதே கிடையாது தலைக்கு 2 பேருமே. எனக்கு ஆயிலி ஃபேஸ்னால நான் வைக்க மாட்டேன். ஆயிலி ஃபேஸுக்கும் ஸ்கேல்ப் மாய்ஸ்சரிங்லாம் வச்சுக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? 2 days ஒன்ஸ் தலை குளிக்கிறேன்ல. இல்லை அவ்வளோதான். இந்த தம்பி தூங்க மாட்டேன்னு சொன்னீங்க. நான் தூங்க மாட்டேன், குளிச்சுட்டு தான் தூங்க. அது ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கா? எஸ். குற்றாலம், அப்புறம் குற்றாலம்னே வந்து மெயின் ஃபால்ஸில், பை ஃபால்ஸு அங்கெல்லாம் இல்லை, மெயின் ஃபால்ஸ் ஓல்ட் ஃபால்ஸ், ஐ திங்க் ஓல்ட் ஃபால்ஸ்னு நினைக்கிறேன். பழைய குற்றாலம், அதோட ஒகேனக்கல், அங்கெல்லாம் போனீங்கன்னா சும்மா அப்படியே ஒரு 1/2 லிட்டரு எண்ணெயை தலையில் ஊற்றி சக்கு 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 சக்குன்னு மசாஜ், ஒரு பீட்டிங் சவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக பண்ணணும். பாடி மசாஜ், நான் ஹேர் மசாஜ். ஹீட் ரிலீஸ் ஆகுது, மண்டே சூடாகுது எனக்கா? ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஹீட்டு. எவ்வளோ சிக்கு தலையில. எஸ், கர்லி ஹேர். ஏய் முடிய பிடிக்காதே. எனக்கு தெரியாதா? சும்மா போய் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கோம். ஹேர் மசாஜ் பண்ணும்போது கையில் க்ளவுஸ்லாம் போடக்கூடாது. If you have this, you can use this, okay? ரிலாக்ஸிங்காக இருக்கா? இது ஆக்சுவலாக வீக்லி ஒன்ஸ் பண்ணால் ஹேருக்கும் நல்லது, பாடிக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஹேர் கட் பண்ணணும், அதுக்கு உண்மையே போடணும் போல. பிள்ளை தூக்கம் வருது. என்ன தூக்கலாம் வராதுன்னு சொன்னேன். தூக்கம் வராது, அதே விஷயம் தூங்குது. அது லைட்டாக அது இப்போ என்னோட டான். ஹேர் கட் பண்ணி வளராமையே போயிடுச்சு. பட்டு என்னோட பழைய ஹேர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பண்ணவே கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால தான் நான் ஹேர் கட் பண்ணிடுறேன். அப்போ என் பழைய ஹேர் இருந்தாலும் கஷ்டமாக ரூட் என்ன ஆகுறது?
ரூட்லாம் ஒன்றும் ஆகும். இப்படி 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 பண்ணணும். காதுல எல்லாம் போயிடுச்சுப்பா. இந்த சைடு இல்லை, இந்த சைடு மட்டும். Your fingertip should touch my scalp. ஐயோ, எனக்கு இருக்க முடியும் பிச்சுக்க போகுது. ஏன் அடிச்சு இந்த 5 கொலையும் நான் தான் பண்ணேன். இந்த ஆர்ஜே தீபக் இன்ஸ்டால ஒரு குட்டி பையன் பேசியிருப்பானேமா. ஐயோ ஆர்ஜே தீபக் கண்ணே, நாளைக்கு எனக்கு ஆஃப் டே. அந்த 5 கொலையும் நான் தான்டா பண்ணேன். You don't want to do that more. Yay! ஏற்கனவே அப்பப்போ வெர்டின் போட்டுட்டு இருக்கேன், அப்புறம் திரும்பி போட வேண்டியதா இருப்போது. உடம்பு ஃபுல்லா அப்படியே புல்லடிச்சு போச்சு, கை கால்லாம். நாங்க 2 பேரும் ஒரு ஹைட்ல இருக்கனால ஃப்ரேம்ல ஒண்ணு நான் ஃபுல்லா தெரிய மாட்டேன், இல்ல அரி ஃபுல்லா தெரிய மாட்டேன். ஆக்சுவலா வந்து எனக்கு ஹாட் ஆயில் மசாஜ் அப்படின்னாலே வந்துட்டு தினேஷ் அண்ணா தான் ஞாபகம் வருவாருமா. உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, சண்டே ஆனா அண்ணா வந்து பசங்களுக்கு அவங்க வெட்டி வேற அதெல்லாம் போட்டு ஒரு ஆயில் வச்சிருப்பாங்க. என்னோட அக்கா ஹஸ்பண்ட் அண்ணா, ஓகேங்களா. நக்ஷுக்கும் வர்ஷுக்கும் அண்ணா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் குட்டியா இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு போறப்பெல்லாம் இன்னுமே பண்றாருன்னு நினைக்கிறேன், ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணுவாரு பசங்களை சண்டே. அதுதான் நான் பார்த்துருக்கேன். நாங்க எங்க ஆடி ஒரு தடவை அம்மாசுக்கு ஒரு தடவை தீபாவளிக்கு தான் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது. இந்த ஹாட் ஆயில் மசாஜ்லாம் ரேர். இது சூப்பரா இருக்கு, இதை கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க கைஸ். கொஞ்ச நேரம் பண்ணுமா, நல்லா இருக்கு. ஸ்கால்ப் ட்ரையாக இருந்தால் தான் மோஸ்ட்டாக ட்ராண்ட்ரஃப் வரும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்கேல்ப் மாய்ஸ்சரிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. சின்ன பாட்டிலு, பட் எக்ஸ்பைரி நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 6 years 7 years கிட்ட இருக்குது. 100 ml தான். நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 100 ml ஆஃப் இந்த அளவுக்கு, இது 100 ml இந்த 100 ml ஆஃப் கோகோனட் ஆயில் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் இந்த ஆயில் விடணும். விட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ மசாஜ் பண்ணிங்கன்னா இட் வில் பி குட். இது நாங்கள் கொடைக்கானல் போனப்போ வாங்கினோம். எங்களுக்கு பிரசாந்த் அண்ணா ஒரு கடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம், பட் அண்ணா திரும்ப சொன்னதுனால அங்கே போய் வாங்கினோம். அங்கே இந்த செல் பண்ணுற அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்தேன். நான் முடி கொட்டுது, நான் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அரியரன் இங்கே வாங்க, கொஞ்சம் ரெவ்யூ சொல்லுங்க. என் முடியை சிக்காக்கி விட்டுருக்கீங்க எப்படி? இஸ் சச் அன் ஃபோன் அடிக்ட். எஸ். ஆமாம், எஸ் தான். நல்லா இருக்கு. குளிச்சுட்டு வந்து ஒரு தூக்கத்தை போட்டால் கரெக்டாக இருக்கும். யூ ஆர் சச் அ ஸ்லீப்பி ஹெட் மா. சண்டேனா ஐ அம் நாட் அ ஸ்லீப்பி ஹெட். ஷீ இஸ் ஒன்லி ஸ்லீப்பி ஹெட். யா, ஐ அம் ஸ்லீப்பி ஹெட். சண்டேன்றனால இன்னைக்கு ஒரு சின்ன ஆயில் மசாஜ் போட்டு குளியலை போட்டு. வாவ், தட்ஸ் சோ நைஸ். நல்லா இருக்கு, வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த ரோஸ்மெரி ஆயில் பேராஷூட் ஓகே தான், நல்ல ஸ்மெல் இருக்கு, நல்ல அரோமா சூப்பராக இருக்கும், நல்ல அரோமா அது. அப்புறம் அந்த இன்னொரு ஒரு ஆயில் அதையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வில் பி குட். பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சார் ஃபோன் நோண்டு போயிட்டாரு, அதனால என் கார்டு நானே சொல்லிடுறேன்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யோர் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங். பை கைஸ்.